இந்த உலகத்துல சில விஷயங்களுக்கு சயின்ஸ் பதில் சொல்லிடும். சில விஷயத்துல ஹிஸ்டரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டிடும். ஆனா சில விஷயங்களுக்கு என்னதான் சயின்ஸ் வளர்ந்த இருந்தாலும், என்னதான் நம்ம 21st செஞ்சுரிஸ்ல எவ்வளவு ரிசர்ச்சஸ் நடந்துட்டு இருந்தாலும், சில விஷயங்களுக்கு நம்மளால பதில் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயம் தான் மேரி செலஸ்ட், தி ஷிப் தட் sailed itself. ஹாய், நான் உங்க தேவி. இது தேவிஸ் இன்சைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே நடந்தது டிசம்பர் 4, 1872ல. அட்லாண்டிக் ஓஷன்ல எங்க திரும்பி பார்த்தாலும் குளிரா இருக்கு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. சோ அப்படியாப்பட்ட அமைதியில தான் டே கிராட்டியா அப்படின்னு ஒரு மர்ச்சன்ட் ஷிப் கில்பெர்ட்டர் நோக்கி பயணம் போயிட்டு இருக்கு. சோ இதோட கேப்டன் யாருன்னா டேவிட் மோரவுஸ். இவரு அந்த அமைதியான காலை வேளையில அவரு கடலை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு. தூரத்துல ஒரு கப்பல் பாக்குறாரு. அதுவுமே ஒரு மர்ச்சன்ட் ஷிப் மாதிரிதான் இருக்கு. சோ அவர் இந்த மாதிரி அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு மர்ச்சன்ட் ஷிப்போ இன்னொரு மர்ச்சன்ட் ஷிப்போ மீட் ஆகிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, இதெல்லாம் ஒரு நார்மல் விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் விட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த கப்பலையே கொஞ்சம் உத்து பார்க்கும்போது தான் அவருக்கு ஏதோ தப்பா இருக்கா மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த கப்பலை யாருமே செயல் பண்ற மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா அது காத்துக்கு பக்கம் தன்னாலேயே அலைஞ்சிட்டு இருக்கா மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. சோ இதுக்கப்புறமா டவுட் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளரதான் அந்த கப்பல் கிட்ட கிட்ட போக போக இது இது மேரி செலஸ்டியல் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. மேரி செலஸ்டியல் ஷிப்பும் இந்த டே கிராட்டியா அப்படின்ற ஷிப்புமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க டேவிட் மோர்ஹவுஸ், பெஞ்சமின், இவங்க 2 பேரால தான் ஓட்டப்படுது. இது எங்க மூவ் ஆகுதுன்னா நியூயார்க்ல இருந்து கிளம்புது இந்த ஷிப். இந்த ஷிப் போகும்போது தான் இவங்க 2 பேருமே கடைசியா பார்த்திருக்காங்க. சோ இந்த கப்பல் பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சஸ்பீஷியஸ் ஆகுது நம்ம டேவிட்க்கு. உடனே டேவிட் என்ன பண்றாருன்னா அவர் க்ரூல இருக்க ஒன் ஆஃப் த மெம்பரான ஆலிவர் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவர் கூட ஒரு டீம் அனுப்பிச்சு ஒரு குட்டி கப்பல் மூலயமா போயிட்டு அந்த கப்பல் கிட்ட போய் பாருங்க, அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க, அங்க யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. கப்பல் கிட்ட போக போக இங்க இருக்க ஆலிவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாராச்சும் அந்த டெக் மேல நின்னு காப்பாத்துங்க, ஃபியூவல் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கேப்டன் ஓட்டுறவங்க ஏதாவது ஒரு சிக்னல் கொடுப்பாங்க, இல்ல யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கிட்ட போயிட்டே இருக்காங்க. ஆனா அப்படியா கிட்ட கிட்ட போறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஹோப் குறையுது. ஏன்னா அந்த ஷிப்பே ரொம்ப அமைதியா இருக்கு. ஓகே. முதல்ல கப்பல் கிட்ட போன உடனே ஆலிவர் கால் எடுத்து வைக்கிறாரு. கால் எடுத்து வைக்கும் போதே அந்த இடத்துல ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு நிலைமை இருக்கு. என்னன்னா ஒரு தனிச்சு விட்ட வீட்ல, இல்ல ரொம்ப யாருமே இல்லாத ஒரு பாழடைஞ்சு போன வீட்ல எப்படி ஒரு அமைதி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைதி நிலவுது. சோ இந்த மாதிரி டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா, ஓகே இந்த கப்பல்ல யாருமே இல்ல அப்படின்னு அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த டெக்லயும் யாருமே எங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லல. இல்ல ஒரு ஷிப்னாலே எப்படி இருக்கும்? ரொம்ப பரபரப்பா 4 பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆங்கர் போட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. சில பேர் வெசல்ஸோட சவுண்ட் கேட்கும். இல்ல ஷிப்போட ஹார்ன் சவுண்ட் கேட்கும். இந்த மாரி எதுவுமே கேட்காத உடனே இவங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷிப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஆலிவர் என்ன பண்றாருன்னா, கேப்டனோட டெக்குக்குள்ள போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா எதுவுமே சஸ்பிஷியஸாவே இல்ல. அங்க போய் பார்க்கும்போது நம்ம பெஞ்சமின் பிரிக்ஸோட வைஃபான சாரா பிரிக்ஸோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே இருக்கு. அதோட இல்லாம அவரோட 2 வயசு குழந்தை சோஃபியா பிரிக்ஸ். இந்த குழந்தையோட டாய்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு ஆலிவர் பாக்குறாரு. சரி, ஓகே. இங்க எதுவுமே சஸ்பிஷியஸா நடக்கல. யாருமே அவசர அவசரமா இடத்த காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமே நடக்கல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. நெக்ஸ்ட் கிச்சனுக்கு போய் பாக்குறாங்க. கிச்சன்ல போய் பார்த்தா அவங்களுக்கு போதுமான ஃபுட் சப்ளைஸ் கரெக்ட்டா இன்னமும் ஹோல்டுல இருக்கு. அண்ட் தண்ணியும் நிறையவே இருக்கு. அந்த ஷிப்ல இருந்த மக்களோட கார்கோ ஹோல்டுல 1701 பேரல்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படி அவ்வளோ பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பைரட்ஸால அட்டாக் ஆன மாதிரியும் தெரியல. இல்ல ஏதாச்சும் ஒரு சீற்றம் நடந்தா அந்த சீற்றத்தினால மக்கள் இறந்தா மாதிரியும் ஃபீல் ஆகல. இல்ல எல்லாரும் இந்த இடத்த விட்டுட்டு ஓடணும்னு அவசர அவசரமா ஓடுனா மாதிரியும் தெரியல அப்படின்றதுனால ஆலிவருக்கும் அவங்க கூட போன க்ரூக்குமே ரொம்ப சஸ்பீஷியஸ் ஆகுது. ஹிஸ்டரியில பல கப்பல் தொலைஞ்சு போயிருக்கலாம். கடல் சீற்றத்தினால மூழ்கி போயிருக்கலாம், இல்ல அழிஞ்சு போயிருக்கலாம்.
ஆனா இந்த மேரி செலஸ்ட்ல இன்னும் மிஸ்ட்ரியா ஆக்குறது என்னன்னா, இங்க அது மாதிரி எதுவுமே நடக்கல. கப்பல் வந்து உடைஞ்சு போல, கப்பலுக்கு வந்து எந்த டேமேஜும் இல்ல. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. தண்ணி போதுமான அளவுக்கு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது, பெஞ்சமின் ஏன் அவரு தன்னோட வைஃப்பையும், தன்னோட 2 வயசு குழந்தையும் அவசர அவசரமா கூட்டிட்டு இவ்ளோ பாதுகாப்பா இருக்க கப்பல்ல இருந்து ஏன் கூட்டிட்டு போகணும்? அப்படின்ற ஒரு பெரிய மிஸ்ட்ரி வந்து நம்ம முன்னாடி நிக்குது. இந்த கதைய பத்தி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நியூயார்க்ல இருந்து கிளம்புச்சுன்னு நான் மென்ஷன் பண்ணேன்ல. அன்னைக்கு உண்மையாலே என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த மேரி செலஸ்டல். முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்ம இந்த மிஸ்ட்ரிய பத்தி புரிஞ்சுக்கணும், இல்ல இந்த மேரி செலஸ்டல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கதையில கொஞ்சம் பின்னாடி போகணும். நவம்பர் 7, 1872 நியூயார்க் ஹார்பர்ல இந்த மேரி செலஸ்டல் கப்பல் வந்து புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கு. அந்த காலையில வந்து நம்மளோட ஷிப்போட கேப்டனான பெஞ்சமின் பிரிக்ஸ் அப்படிங்கிறவரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இந்த செயல நம்ம முடிப்போம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவரு கூட அவங்க வைஃப் சாரா பிரிக்ஸ் அவங்களும், அவங்களோட 2 வயசு குழந்தையான சோஃபியா பிரிக்ஸ் அப்படின்றவங்களும் இந்த மெர்ச்சன்ட் ஷிப்ல கிளம்ப போறாங்க. ஆ நீங்க நினைக்கலாம் மெர்ச்சன்ட் ஷிப்ல வந்து மெர்ச்சன்ட் ஷிப்ல ஃபேமிலி அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு. பண்ண மாட்டாங்க மோஸ்ட்டா. ஆனா இவரு பெஞ்சமின் பிரிக்ஸ் வந்து கொஞ்சம் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேப்டன் அப்படிங்கிறதுனால, இவங்களுக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் இந்த மாரி மெர்ச்சன்ட் ஷிப்ல வாயேஜ் போறது வந்து ரொம்ப காமனான விஷயம் தான். ஸோ இவங்க இப்படி எல்லாருமே இவங்க கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும்போது, இந்த கப்பல் எங்க போக போகுது? இதோட டெஸ்டினேஷன் எங்கன்னா, இட்டாலியில இருக்க ஜியோனா போர்ட்‌க்கு 1701 பேரல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால கொண்டு போக போது. இது என்ன ட்ரிங்கிங் ஆல்கஹால் அந்த மாதிரியா? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா, இந்த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்ங்கிறது நம்ம ட்ரிங்க் பண்றதுக்கான ஆல்கஹால் கிடையாது. இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான கெமிக்கல். இத வந்து ரொம்ப பாதுகாப்பா எடுத்துட்டு போக வேண்டியது. இது வந்து கொஞ்சம் வந்து பரவ விட்டோம்னா கூட, அது எரிபொருளா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒரு முக்கியமான க்ளூவா இருக்கு. ஃபியூச்சர்ல வர இன்வெஸ்டிகேஷன் அந்த இதுல உங்களுக்கு தெரியும். சோ இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க நினைக்கலாம், இவ்ளோ பெரிய கப்பல், இவ்ளோ மதிப்புக்குரிய ஒரு பொருட்கள வந்து குடுத்து அனுப்புறாங்கன்னா, அங்க இருக்கவங்க எப்படி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸா தானே இருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, அங்க எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தாங்க. அவங்களோட கேப்டன் வந்து யாருன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி பெஞ்சமின் பிரிக்ஸ் அப்படிங்கிறவரு. இவரோட ஃபர்ஸ்ட் மேன் வந்து ஆல்பர்ட் ரிச்சர்ட், செகண்ட் மேன் வந்து ஆண்ட்ரூ கில்லிங், ஸ்டீவர்ட் எட்வர்ட் ஹெட். மத்த எல்லாருமே கூட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க. இந்த மாரி பல வாயேஜஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பல டிராவல் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. சோ இப்படியாப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு க்ரூ மெம்பர்ஸோட கிளம்புன மேரி செலஸ்டல் அப்படின்ற கப்பல் வந்து நவம்பர் 7த் வந்து அந்த நியூயார்க்கோட ஹார்பர்ல இருந்து கிளம்புது. இப்படி போறது வந்து ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகியிருக்கு. இதெல்லாம் எங்க மென்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு நீ சொல்ற. எங்க மென்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னா, நம்ம பெஞ்சமின் பிரிக்ஸ் அவருக்கு வந்து இந்த டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. சோ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாளோட என்ட்ரியுமே இன்னைக்கு இது நடந்துச்சு. இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க இருக்கோம். இந்த இடத்துல இருந்து நாங்க கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியா இப்படி அவர் எழுதின லாக் வந்து என்னைக்கு இருக்குன்னா, நவம்பர் 25த் அப்ப அசோர்ஸ் ஐலாண்ட் நான் ஸ்பெல்லிங் போடுறேன். அசோர்ஸ் ஐலாண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஐலாண்ட் கிட்ட இருந்து நம்மளோட ஷிப் வந்து கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு சிக்னலும் இல்ல, எந்த ஒரு மெசேஜுமே இல்ல எந்த ஒரு லாகுமே எழுதப்படாம இருக்கு அந்த லாக் புக்ல. இதுக்கப்புறம் தான் நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி டிசம்பர் 4த் வந்து அந்த காலை வேளையில வந்து நம்ம டேவிட் மோர்ஹவுஸ் வந்து இந்த கப்பல பாக்குறாரு. இந்த கப்பல பார்த்துட்டு இத வந்து நியூயார்க்கு கொண்டு போறாங்க. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நவம்பர் 24ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் ஒரு 10 நாள் கேப் இருக்குமா? இந்த 10 நாள் கேப்ல வந்து இந்த இந்த பெஞ்சமின் பிரிக்ஸோட ஃபேமிலி மொத்தமே எங்க போச்சு? இல்ல அங்க இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான க்ரூ மெம்பர்ஸ் எங்க போனாங்க? இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போன ஆட்கள் எங்க போனாங்க? இந்த மாதிரி எல்லாருமே ஒரேடியா தப்பிச்சு போயிருந்தாலுமே, ஏதாச்சும் ஒரு தப்பிச்சு போறதுக்கு அப்படியாப்பட்ட சம்பவம் என்ன நடந்திருக்கும்? அப்படின்னு பார்த்தா, அந்த கப்பல்ல எந்த ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த கப்பல்ல எந்த ஒரு டேமேஜ் இல்ல. அங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே போதுமான அளவு உணவு இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கும்போது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப ஹைலி சேஃப்டியான ஒரு கப்பல விட்டுட்டு இவங்கலாம் எங்க போனாங்க? அப்படிங்கிற அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குள்ளயும் வரலாம். இது எல்லாத்தையும் கேள்விகள வச்சு தான் அவங்க இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு க்ளூ கண்டுபிடிக்க அது இன்னொரு கேள்விக்கு வந்து வழிவகுக்குது. சோ இப்படி இவங்க ஒரு க்ளூ கண்டுபிடிச்சு இதான்டா தியரி அப்படின்னு சொல்லி மெயின்டெயின் பண்ணும்போது, அந்த தியரியில ஏதோ ஒரு மிஸ் ஆன ஒரு க்ளூ வந்து இல்ல இந்த மாரி நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் மிஸ்டரி ஆக ரீசன் வந்து என்னன்னா இதனால தான்.
சோ இதனாலதான் அந்த கப்பல் வந்து சொல்றாங்க த ஷிப் தட் sailed itself அப்படின்னு சொல்லி இன்னமும் ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இத ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கறதுனால மேரி செலஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பலை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக மேரி செலஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் வந்து கிப்ரேட்டர் அந்த பிளேஸ்க்கு வந்து கொண்டு போகப்படுது. அங்க கொண்டு போன உடனே பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த கப்பலை வந்து உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது சில விஷயத்தெல்லாம் அவங்க உடனடியா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். எதை பத்தினா ஃப்ராட் ஏதாச்சும் நடந்திருக்கா, இல்ல பைரசி ஏதாச்சும் நடந்திருக்கா, இல்ல ஏதாச்சும் கடல் கொள்ளையர்கள் வந்து இந்த கப்பல்ல இருக்க திங்ஸ் வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கவங்களை கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்னு இருக்க பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் அவங்க நடத்தணும் அப்படின்றதுக்காக அங்க கில்பேட்டர் அப்படின்ற பிளேஸ்ல வந்து இருக்க அட்டார்னியா ஜெனரல் ஃப்ரெட்ரிக் சாலிஃப்ளட் இந்த கேஸ் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாரு. அவருக்கு அவரோட முதல் கேள்வி என்னன்னா, அது எப்படி ஒரு கப்பல் வந்து தனியா யாருமே எந்த ஒரு இதுவுமே இல்லாம தனியா எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம தனியா தன்னந்தனியா அந்த கடல்ல வந்து சுத்திட்டு இருந்திருக்கும். இதுல பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மறைக்கப்பட்ட உண்மை இருக்கு. இத என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த அட்டார்னியான ஜெனரல் ஃப்ரெட்ரிக் அவரு வந்து ஸ்டார்ட் பண்றாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த கப்பல முழுசா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கப்பலோட அவுட்டர்ல பாக்குறாங்க. ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கா? ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருக்கா? இல்ல இந்த மாரி நான் முன்னாடியே சொன்ன மாரி பைரேட்ஸோட அட்டாக்னால இந்த கப்பல் ஏதாச்சும் ஃபயர் ஃபயர் மாதிரி ஆயிருக்கா? அப்படின்னு பாக்குறப்போ, அந்த கப்பலோட ஹல் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ இருக்கும்ல, அந்த தண்ணீல இருக்க இடம். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த டேமேஜ் வந்து என்னமோ பெருசா தண்ணி உள்ள வர அளவுக்குலாம் இல்ல அப்படின்னும் குறிப்பிடப்படுது. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த கப்பலுக்குள்ள போயிட்டு செக் பண்றாங்க. உள்ள போயிட்டு இந்த நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாரி இந்த கேப்டன் பெஞ்சமின் அவரோட ரூம்குள்ள போயிட்டு செக் பண்ணும்போது, அங்க சில இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே அவரோட லாக் புக்குமே எடுக்குறாங்க. அந்த லாக் புக்ல தான் கடைசியா அவரு நோட் பண்ணியிருக்க இந்த ஐலாண்ட்ல இருந்து நாங்க கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க லாக் புக் தான் கடைசியா மென்ஷன் ஆயிருக்கு. சோ இத பத்தி இவங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்றவங்க கன்க்ளூஷன் வராங்கன்னா, இப்படி ஒரு கேப்டன் வந்து அவசரமா அவங்க லைஃப் போட்ல போணும், இல்ல வேற போட்ல மாறணும் அப்படின்னா, அந்த கடல்ல டைரக்ஷன கண்டுபிடிக்க இந்த மாரி சில இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு எண்டுக்கு கொண்டு வராங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் இங்க இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ண இன்னும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இதே நேரத்துல சில வேல்யூபிளான ப்ராடக்ட்ஸ் சில வேல்யூபிளான திங்ஸ் எல்லாமே அந்த கப்பல்லயே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அ சாரா சாரா பிரிக்ஸோட ஜுவல்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த குழந்தை சோஃபியாவோட டாய்ஸா இருக்கட்டும், இல்ல மத்த டிராவல் பண்ண க்ரூ மெம்பர்ஸோட பெர்சனல் பிலாங்கிங்ஸா இருக்கட்டும், இல்ல அங்க போயிட்டு இருந்த அந்த 1701 பேரல்ஸ் ஆஃப் ஆல்கஹாலா இருக்கட்டும், அது எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. இது யாராச்சும் கடல் கொள்ளையர்களோ, இல்ல யாராவது கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு வந்திருந்தாங்கன்னா கூட, இது எல்லாமே காணாம போயிருக்குமே. ஆனா இது எல்லாமே போட்டபடியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு இன்னும் சஸ்பிஷன்ஸ் வந்து க்ரோ ஆகுது. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆல்கஹால் பேரல்ஸ் சொன்னேன்ல 1701 இந்த பேரல்ஸ வந்து போய் செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது அங்க இருக்க 9 பேரல்ஸ் வந்து எம்ப்டி ஆயிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, சோ இந்த மாதிரி இந்த பேரலோட ஆல்கஹால் லீக்னால கூட இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இதுதான் ஒரு பெரிய க்ளூவா மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா இன்னும் தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே தான் இருக்கு. அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த எம்ப்டியா இருக்க 9 பேரல்ஸ் மட்டும் ரெட் ஓக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இதுல செஞ்சிருக்காங்க. மீதி எல்லாமே ஒயிட் ஓக்ல செஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ரெட் ஓக் பேரல் வந்து ஈஸியா எவாப்பரேட் ஆயிரும். இல்ல வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. மீதி இருக்க ஒயிட் எல்லாமே பத்திரமா தான் இருக்கு. அந்த லீக் ஆன அந்த காலியா எம்ப்டியா இருக்க அந்த 9 பேரல்ஸுமே ரெட் ஓக்கால செய்யப்பட்ட பேரல்ஸ் அப்படின்னு க்ளூவ கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, ஷிப்போட பில்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேப்டன்ஸ் இருக்க அந்த ஷிப்லயுமே அத ஈஸியா பம்ப் பண்ணி வெளிய தள்ளியிருப்பாங்களே, அதையே அதுக்காக ஏன் இப்படி ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு டவுட்டுமே வெளியில வருது. சோ இதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தரா போயிட்டே இருக்கும்போது, அங்க ஒரே ஒரு லைஃப் போட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இத இவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா, கப்பல்ல அந்த டைம்ல இருக்கிறது டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த கப்பல்ல வந்து ஒரு கயிறு கட்டி அந்த லைஃப் போட்ட கொஞ்சம் தூரமா இருந்து பார்த்துக்கலாம். கப்பல்ல வந்து கொஞ்சம் டேஞ்சர் போனதுக்கு அப்புறமா நம்ம திரும்ப கப்பலுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப் போட்ல கனெக்ட் பண்ணி போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆம்
ஸ்பெகுலேஷன் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுல நடக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கான ப்ராப்பரான க்ளூவோ இல்ல எவிடன்ஸுமே எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை இப்படி அவங்க அந்த கயிற வந்து ஷிப்ல கனெக்ட் பண்ணிட்டு லைஃப் போட்ல இன்னொரு ஷிப் இன்னொரு எண்ட் கனெக்ட் ஆயிருந்தாலும், ஒருவேளை அது தன்னையே அடிச்சுக்கிட்டு அந்த கப்பல் லைஃப் போட் வந்து கடல்ல வந்து அடிச்சுட்டு போயிருக்கலாம். அப்படின்னு இவங்க ஒரு எண்டுக்கு வந்தா, ஆனா அதுக்கான க்ளூவும் எதுவுமே இல்ல. இல்ல அத ப்ரூவ் பண்ற மாரி ப்ராப்பரான எவிடன்ஸுமே எதுவுமே இல்ல. அப்படிங்கிறது தான் இங்க போயிட்டு இருக்கு. சோ இவங்க திரும்ப இவங்க இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க ஒரு ஒரு வாட்டி ஒரு க்ளூ போயிட்டு இந்த தியரி தான் அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கும்போது, அந்த தியரியில வந்து சில கேள்விகள் வந்து அந்த க்ளூ வந்து இன்னொரு க்ளூக்கான அ கே ஆரம்பமா ஸ்டார்ட் ஆகுதே தவிர, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்ஸரே கிடைக்காம ஒரு மிஸ்ட்ரியாவே போயிட்டு இருக்கு. அப்புறம் தான் உலகமே திரும்பி பார்க்குற மாரி, இந்த மாரி இந்த இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருது. சோ இப்படி வெளியில வந்த உடனே இது பூதாகரமா ஆகிட்டு, ஒருத்தர் ஒரு தியரீஸ் குடுக்குறாங்க. அ இது வந்து அ இங்க இருக்க க்ரூ மெம்பர்ஸோட மியூட்டினியா இருக்கலாம். இல்ல பைரேட்ஸ் கடல் கொள்ளையர்கள் வந்து இவங்கள வந்து கொன்றுக்கலாம். இல்ல கடவுள்ல ஆரம்பிச்சு ஏலியன்ஸ் வரைக்கும் போயிட்டு அவங்க ஒரு தியரிய பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி அடுத்து என்ன அடுத்து என்னன்ட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாரோட கண்களும் அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் மேல வந்ததுனால, இது இவங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா குடுக்குது. சோ இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் இவங்க என்னதான் பண்ணாலும், இவங்க வெளியில இருந்து வர தியரீஸ் வந்து விஷயத்திலேயே நியூஸ் பேப்பர்ல நாவல்ஸாவோ, இல்ல இத வச்சு ஸ்டோரீஸாவோ, இல்ல இது ஒரு பேய் கப்பலுங்கிறதோ, இல்ல ஏலியன் அட்டாக் பண்ண கப்பலுங்கிறதோ, இல்ல அ கடல்ல இருக்க மான்ஸ்டர் தான் இவங்கள சாப்ட்டுருச்சு. அப்படி அப்படி இப்படின்ட்டு இவங்களா ஒரு ஸ்பெகுலேஷன பில்ட் பண்ணி ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஒரு தியரீஸ பறக்க விடுறாங்க. சோ இப்படி பறக்க விடுறதோட விளைவா சிலர் சொன்ன ஒரு சில தியரீஸ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பைரேட்ஸ் அட்டாக். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பைரேட்ஸ் அட்டாக் அப்டின்னா எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கல. நம்ம வந்து நெறைய மூவிஸ்ல பார்த்திருப்போம். இல்ல நெறைய கதையில படிச்சிருப்போம். அ ஒரு ஒரு கப்பல்ல வந்து கடல் கொள்ளையர்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கள விட கொஞ்சம் பெரிய கப்பலோ, இல்ல அவங்கள விட செல்வந்தர்கள் வர கப்பல் அந்த மாரி ஏதாச்சும் அவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இல்ல ஏதாச்சும் ஒரு விலை மதிப்பில்லாத கூட்ஸ் வருது அப்டின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, உடனே இந்த கடல் கொள்ளையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கவங்கள இந்த கொண்டு வர கப்பல்ல இருக்கவங்கள அட்டாக் பண்ணிட்டு, அங்க இருக்க ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இதுதானே பேசிக்கா நடக்கும். ஏதாச்சும் ஒரு கொள்ளை அடிக்கிறாங்க, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு நடக்குதுன்னா, அவங்கள வந்து கொன்னுட்டு, அங்க வந்து இருக்க ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ், அவங்களோட ஜுவல்ஸ் இல்ல சில டைம்ல வந்து அந்த கப்பல்ல போற ப்ராடக்ட்ஸ் இந்த மாரி இருக்க விஷயத்தெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பைரட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா இந்த தியரிய வந்து எப்படி மறுக்குறாங்கன்னா, இந்த கப்பல்ல ஒரு இடத்துல கூட சண்டை போட்டதுக்கான அறிகுறி இல்ல. இல்ல ஒருத்தர் கூட இறந்து போகல. இல்ல ஒரு ஒரு இடத்துல கூட சண்டையில வந்து டேமேஜ் ஆகல. அப்படி ஏதாவது ஃபயர் வொர்க் பண்ணிட்டு ஃபயர் அட்டாக் பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னா கூட, அதுக்கான ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இத ஃபர்ஸ்ட் தியரியா அவங்க மறுக்குறாங்க. அடுத்த தியரியா அவங்க நம்மளுக்கு குடுக்கறது வந்து அ க்ரூ மியூட்டினிட்டி. க்ரூ மியூட்டினிட்டிங்கிறது இப்போ வந்து ஒரு கேப்டனா ஒருத்தவங்க நம்ம பெஞ்சமினே வச்சுக்கலாம். நம்ம பெஞ்சமின் கேப்டனா இருக்காரு. ஆனா அவருக்கு கீழ இருக்க அந்த ஃபர்ஸ்ட் மேன், செகண்ட் மேன் இவங்க எல்லாரும் இவங்களோட க்ரூவ சேர்ந்தவங்க எல்லாருமே இப்ப நம்ம கேப்டன் பெஞ்சமின்க்கு எதிரா மாறிட்டு, இப்ப நம்ம பெஞ்சமின கொன்னுட்டா நம்ம தான் நெக்ஸ்ட் கேப்டனா மாறணும். இல்ல நெக்ஸ்ட் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைக்கிறாங்க. அப்படின்னா பெஞ்சமின கொல்லணும் அப்படின்ட்டு இந்த க்ரூவா சேர்ந்து கொல்ல பார்ப்பாங்க. கொன் அ கொல்லுவாங்க. இதுதான் இந்த க்ரூ மியூட்டினிட்டி அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு இது. ஆனா, இந்த மாரி ஒரு க்ரூ மியூட்டினிட்டி நடந்துச்சு. பெஞ்சமினையும், அவரோட குடும்பத்தையும் நம்ம கொன்னுட்டு நம்ம அங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, அங்க ஏதாவது ஒரு க்ளூ இருந்திருக்கும்ல. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது அவங்க கொல்லும்போது ஏதாவது இந்த ஃபர்னிச்சர் விழுந்து உடைஞ்சிருக்கலாம். இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா அவங்களோட ரத்த கறை படிஞ்சிருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு இடத்துல அவங்களோட பாடி கண்டெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா, இந்த மாரி எதுவுமே இல்லாத ஒரு ரீசன்னால இந்த தியரியுமே அவங்க வந்து ஒமிட் பண்றாங்க. நீங்க சொன்ன மாரி அது ஏன் அவ்வளோ அவங்க அ இந்த க்ரூ மியூட்டினிட்டி அப்படி நடக்கல அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்கன்னா, இந்த க்ரூன்றவங்க வந்து பெஞ்சமின் கூட பல வருஷமா டிராவல் பண்ணிட்டு வரவங்க. இவங்க யாருக்குமே ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இல்லாத ஒருத்தவங்கள தான் ஒரு க்ரூவா போட்டு அனுப்புவாங்க. சோ இவங்க எல்லாருமே ஒண்ணா வேலை செஞ்சவங்க. எப்படி டக்குன்னு இவங்க அகைன்ஸ்ட்டா மாறுவாங்க? அதுவும் ஒரே ஷிப் ஜர்னில எப்படி மாறுவாங்க? அப்படின்றது தான் இது பேசிக்கான அ ஒரு தியரியா கொண்டு வந்து, இல்ல இந்த மாரியும் நடக்கல. இந்த இந்த மாதிரி க்ரூ மியூட்டினிட்டி இது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே டினை பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இன்சூரன்ஸ் ஃப்ராட். சில பேர் இத என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்மளுக்கு தெரியும்ல மோஸ்ட்டா சில இடத்துலலாம் வந்து குடவுன்ஸ்ல வந்து ஃபயர் ஆகுறது. சிலதெல்லாம் உண்மையாவே இருக்கும். ஆனா சிலது எல்லாத்தையும் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணணும். இல்ல பழைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு, புதுசா
நம்ம வாங்கணும் அப்படின்றதுக்காக இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்றதுக்காக ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி சில விஷயம்லாம் நடக்கும்ல. அதே மாதிரி தான் இங்க ஏதாவது நடந்திருக்குமோ, இன்சூரன்ஸ் ஃப்ராட் தியரி இந்த மாதிரி ஒரு தியரிய கொண்டு வராங்க. ஆ இத வந்து இவங்க எப்படி டினை பண்றாங்கன்னா, இதனால இந்த கம்பெனிக்கு வந்து அதான் அந்த பேரல்ஸ்ல இருக்க ஆல்கஹால், இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் இந்த கம்பெனிக்கு வந்து இதனால ஒரு கெட்ட பேர் தான் வருது. ஏன்னா அவங்க 9 பேரல்ஸ் வந்து ரெட் ஓக்ல பண்ணிட்டு, மீதி இருக்கிறது மட்டும் தான் ஒயிட் ஓக்ல பண்ணி ரொம்ப சேஃபா கொண்டு போயிருக்காங்க. மீதி இருக்க இந்த 9 பேரல்ல வந்து போனது இவங்களோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்பெனி மேலயுமே கெட்ட பேரு தான் வருது. அண்ட் இவங்களுக்கு எந்த இன்சூரன்ஸும் போய் சேர போறது கிடையாது. இப்படின்னு ஒரு இதனால இத ஸ்ட்ராங்கா டினை பண்றாங்க. இதுக்கப்புறமா பல ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து ஒண்ணு ஒண்ணா பில்ட் ஆயிட்டே வருது. நம்ம வந்து எப்பவுமே மனுஷங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா அத வந்து எப்படி ஒரு இல்லாத இல்ல நம்மளுக்கு கண்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு மேல தூக்கி பழி போடுவாங்களோ, அதே மாரி தான். இது வந்து சீ மான்ஸ்டர் கடல்ல வந்து அந்த அட்லாண்டிக் ஓஷன்ல வந்து ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அந்த மான்ஸ்டர் வந்து இவங்கள இரையா தின்றுச்சு அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜெயிண்டான ஸ்குவிட் வந்து இந்த மக்கள் எல்லாரையுமே அங்க இருந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையுமே சேர்த்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு வராங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிள். இத பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. இந்த ட்ரையாங்குள்ள போற ஷிப் எல்லாமே மோஸ்டா காணாம போயிருது அப்படின்னு சொல்றதுனால அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இன்னும் என்னன்னா ஏலியன்ஸ் வந்து அவங்கள கூட்டிட்டு போயிருக்கும். ஏலியன்ஸ் வந்து ஏதாச்சும் அட்டாக் பண்ணிருந்துச்சுன்னா கூட இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கடவுள் ஆரம்பிச்சு மான்ஸ்டருக்கு போய் இப்ப கடைசியா ஏலியன்ஸ் வரைக்குமே இவங்க ஒரு தியரிய கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாரி கொண்டு போற ஏலியன் தியரி, இல்ல சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி சீ மான்ஸ்டரா இருக்கிறதுக்கு இது ஒண்ணும் ட்ரா அ இது ஒண்ணும் என்னமோ டாக்குமெண்ட்ரியோ, இல்ல எதுவுமே இல்லல்ல. இது நார்மலான ஒரு இன்வெஸ்டிகேஷன்னா அவங்க வந்து சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தானே போகணும். அது மாரி இருக்கும்போது, இவங்க இந்த மாரி வர ஃபேக்கான நரேட்டிவ்ஸ், ஃபேக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு, இன்னும் ஸ்ட்ராங்கா அத வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹிஸ்டோரியன்ஸ் வந்து ஒரு தியரிய வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதுதான் அந்த ஆல்கஹால் வேப்பர் தியரி. இந்த தியரி படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அதுல அதுல வந்து அந்த ஷிப்ல வந்து கேரி பண்ணிட்டு போன 1701 பேரல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்ல 9 பேரல்ஸ் வந்து எம்ப்டி ஆயிருக்கு. சோ இது வந்து ஈஸியா வேப்பர் ஆயிருக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப நம்ம நார்மலாவே ஆ ஏதாச்சும் ஒரு ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொன்னா, அது ஈஸியா ஏதாச்சும் ஒரு சின்ன சின்னதா நம்ம ஃபயர் பாக்ஸ் மேட்ச் பண்ணி வச்சா கூட அவ்ளோ பெரிய பெருசா எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஆகும். சோ இந்த மாரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நெனச்ச பெஞ்சமின் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்காக தான் இவரு வந்து இந்த கப்பல்ல இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லி லைஃப் போட் எடுத்துட்டு, வெளியில போய் கொஞ்ச நேரம் நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு, அந்த லைஃப் போட் கூட ரோப்ப கனெக்ட் பண்ணி, நம்ம மேரி செலஸ்டியல் ஷிப் கூட கனெக்ட் பண்ணி கொஞ்சம் தூரமா போயிட்டு வெயிட் பண்ணி இருக்கலாம். ஏன்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிரும் காத்துல. அப்படின்றதுக்காக அவரு மென்ஷன் பண்ணி போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இத ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு க்ளூ என்ன இருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரே ஒரு லைஃப் போட் மட்டும் மிஸ் ஆகுது. இந்த மாரி மிஸ் ஆறப்ப, இந்த க்ளூ வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு. இந்த மாரி லைஃப் போட்ல கொஞ்சம் தூரமா போயிட்டு இருக்கலாம் அப்டின்ட்டு போன டைம்ல, கடலோட சீற்றம் வந்து அதிகமாயிருக்கலாம். இல்ல காத்து வந்து அதிகமாயிருக்கலாம். இல்ல பனி அதிகமாயிருக்கலாம். இந்த மாரி ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி நடந்து, அவங்களோட ரோப் வந்து கழண்டு இருக்கலாம். அந்த ஷிப்ல கனெக்ட் போட்டுக்கும், லைஃப் போட்டுக்கும், நம்ம ஷிப்புக்கும் கனெக்ட் ஆயிருந்த அந்த ரோப் வந்து கட் ஆயிருக்கலாம். கட் ஆயிருந்தா ஆப்வியஸ்லி இவங்க யாராலயும் அந்த கப்பல்ல போக முடியாம, அந்த லைஃப் போட் போகுற போக்குல தான் போயிருக்க முடியும். அப்படி போயிருந்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஒண்ணு கடலோட இன்னொரு பக்கம் போயிருக்கலாம். இல்ல அந்த கடல் மூழ்கி போயிட்டு அவங்க கடல்ல கூட போயிருக்கலாம் இறந்திருக்கலாம். அப்படின்ட்டு என்னதான் இவங்க இப்படி ஒரு புது க்ளூ கொண்டு வ அ இந்த க்ளூவ கொண்டு வந்து இது வந்து கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, அவங்களால முழுசா ப்ரூவ் பண்ற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் அவங்க கிடைக்கல. அந்த ஒரே ஒரு மிஸ் ஆன லைஃப் போட்ட தவிர, மீதி எந்த எவிடன்ஸுமே அவங்களுக்கு கிளியரா இல்ல. அ அங்க வந்து அந்த கேப்டனோட உடம்பும் அவங்க தேடும்போது அங்க எங்கேயும் கிடைக்கல. அந்த சுத்து வட்டாரத்துல எங்க தேடும்போதும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி மத்த அவர் தான் கிடைக்கல அப்படின்னு பார்த்தா, அவரோட ஃபேமிலில இருந்த அவர் ஒய்ஃப்பும் கிடைக்கல, அவரோட குழந்தையும் கிடைக்கல. இல்ல அவரு கூட டிராவல் பண்ண மீதி இருக்க க்ரூ மெம்பர்ஸ் கூட பாடியுமே கிடைக்காம இருக்கிறதுனால, இது இன்னும் கொஞ்சம் அ அந்த இன்வெஸ்டிகேட் பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கப்பல்ல வந்து ஒரு ஒரு க்ளூவும் கண்டுபிடிச்சு இதுதான் தியரியா அப்படின்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது, இது தியரியே இல்ல. இது இன்னொரு ஒரு க்ளூக்கான ஒரு ஒரு புள்ளி தான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரிய கண்டுபிடிக்கும்போதும் ஒரு க்ளூ கிரியேட் ஆயிருக்கு. என்னதான் இது ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ சேட்டலைட்ஸ், சப்மரீன்ஸ் இல்ல அ தேடுறதுக்கான ஒரு
பல இன்னோவேஷன்ஸ் வந்திருந்தாலுமே இந்த கப்பல் வந்து எப்படி தனியா அங்க இருந்துச்சு, இல்ல கப்பல் தனியா எப்படி இவ்ளோ நாள் அங்க இருந்துச்சு, இல்ல யாரு அங்க அந்த கப்பல்ல இருந்த யாருக்கும் என்ன ஆச்சு, அவங்கலாம் எங்க போனாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு. உங்களுக்கு இந்த கதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இங்க நிஜமாலே அந்த ஆல்கஹால் எவாப்பரேட் ஆனதுனால தான் இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல மத்தவங்கலாம் சொல்றா மாதிரி இது வந்து ஒரு மான்ஸ்டர், இல்ல பெர்முடா ட்ரையாங்கிள், இல்ல வந்து ஏலியன்ஸோட அட்டாக் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றதும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஹிஸ்டரியில நடந்த மிஸ்ட்ரீஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தேவிஸ் இன்சைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.